இன்றைக்கி நம்ம ஃப்ளேவர்ஸம் வ்ளாக்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பிரியாணி தாங்க. இந்த சிக்கன் பிரியாணி எவ்வளோ ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணலான்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் இங்கே 750 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க. சிக்கன் கூட சிக்கனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். பட் பரவாயில்ல, அதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. நிறையா வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். ஒரு 80% ஒரு 70% வெந்தால் போதும். ஏன்னா அது பிரியாணியில் தான் போட போகிறோம். ஸோ பார்த்திங்களா, இந்த டெக்ஸ்சர் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. பிரியாணி டபரா வைங்க. பிரியாணி டபராவில் 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 3/4 கிலோ தாங்க நான் அரிசி நீங்கள் கிளாஸில் அரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்க. இதாங்க கணக்கு. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ டபராவில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான மசாலா, ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி, இஞ்சி கொஞ்சம் கம்மி. ஸோ ஈக்குவலாக போடாமல் இஞ்சியை கம்மி பண்ணிவிட்டு பூண்டு ஜாஸ்தி பண்ணும்போது நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா போடணுங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். பட் நான் இங்கே வந்து போடலை, லாஸ்ட்டில் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன். சிக்கனுக்கு மட்டும்தான் நான் போட்டு நான் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ஒரு கட்டு புதினா, ஸோ புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய தக்காளி, ஸோ அந்த தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதில் நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு ஜூஸி டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இப்போது அதில் ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டு வதக்குனதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வெறும் சில்லி பவுடர் இருந்தாலும் நார்மலாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கன் வறுத்து வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அந்த சிக்கனையும் போட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் இறங்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, மசாலா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி மசாலா வரும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சிக்கனும் அந்த பிரியாணி மசாலாவோடு சேர்ந்து வேகும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இங்கே 3 கிளாஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து ஏற்கனவே ஒரு ½ அன் ஹவர் பிஃபோரே நான் ஊற வச்சின ரைஸை அதுக்குள்ளே போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி உடையிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அது கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா தண்ணியில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் பிரியாணி வேக வேக உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு உங்களுக்கு ரைஸும் தண்ணியும் சமமாக ஆகிடுங்க. ஸோ அந்த டைமில் வீட்டில் பழைய தோசைக்கல் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வச்சுட்டு அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே இந்த பிரியாணி பார்த்திங்களா ரைஸும் தண்ணியும் சமமாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து மேலாக்க கொஞ்சம் புதினா, ஒரு கரண்டி, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறமா அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுருங்க. ஃப்ளேமு ஹையில் தான் இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு புகை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் தம்மு உடச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சிக்கன் ஜூஸியாக ரொம்ப நல்லா வெந்திருந்தது. அரிசியும் உடையாமல் உதிரியாக ரொம்ப நல்லா வந்ததுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீக்கில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிப்பியை ஒரு முறை எனக்காக பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தாங்க. இது வெறும் நார்மல் தயிர் பச்சடி தான். வெறும் வெங்காயமும் தயிர் மட்டும்தான் போட்டிருக்கேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு நான் சிக்கன் ஃப்ரை வச்சு இந்த சிக்கன் பிரியாணியை வச்சு எப்பா
பிரியாணினா பிரியாணி தானே, பாருங்களேன். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.